10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாருங்க நமக்கு வந்து +2 டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து plant regeneration pathway என்ன பார்ட் அப்படினா நமக்கு வந்து plant regeneration pathway especially from the explant. அப்போ எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எந்த பிளான்ட் கேரக்டரை சூஸ் பண்ணிக்கிறோமோ அதான் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஏதோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட் டிசிகல்ச்சர் செய்யும் போது எந்த பிளான்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த பிளான்ட் நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டிகள். பிளான்ட்ஸ் கேன் பி ரீஜெனரேட்டட் பை திஸ் சொமட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் ஆர் ஆர்கனோஜெனிசிஸ். அப்போ சொமட்டிக் அப்படின்னால என்ன அர்த்தம் நமக்கு பாடி செல் கேரக்டரை பற்றி நம்ம சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொமட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ சொமட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்னது ஆஸ் யூஷுவல் க்ளோன். ஓகேங்களா. அப்போ க்ளோன் பார்ட்டிகல் மூலிமா என்ன ப்ரொடியூஸ் ஆகுதோ அதாவது மதரோ அந்த கேரக்டரில் என்ன இருக்கோ அதே தான் நமக்கு என்ன பண்ணும் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் கால் த ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கூடிய பிளான்ட்டு எக்ஸ்பிளான்ட்டு. இதில் வந்து மெரிஸ்டம், ஷூட் அபெக்ஸ், ஸ்டெம், லீஃப், ரூட், கேலஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்ஸ். ஓகே, என்னென்ன அப்படின்னா மெரிஸ்டம், ஷூட் அபெக்ஸ், ஸ்டெம்மு, லீஃபு, ரூட்டு அண்டு கேலஸ் பார்ட்டிகல். இதில் மெரிஸ்டம் அண்டு ஷூட் அஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அது என்ன வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் அப்படின்னா எஸ்பெஷலி இந்த வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் அதாவது கல்ச்சரத்தில் செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெரிஸ்டம் இருக்கக்கூடிய பாட்டை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா. ஏன் வந்து அந்த மெரிஸ்டம் இருக்கக்கூடிய பாட்டை சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்காது நமக்கு எந்த ஒரு வைரஸ் பார்ட்டிகளும் வந்து க்ரோத் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்மோட கேரக்டர் அதாவது நோடு, இன்டர் நோடு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அப்போ நோடல் எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரிங்களா. அப்போ அந்த நோடல் ரீஜன் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டெம் பார்ட்டிக்கலில். ஓகே, சரி. அதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், ஷூட் இண்டக்ஷன், மைக்ரோ ப்ராபகேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ மல்டிபிள் ஷூட் இண்டக்ஷன், மைக்ரோ ப்ராபகேஷன், ரூட் இண்டக்ஷன், அதுக்கப்புறம் பிளான்ட்லெட்ஸ், ஹார்டனிங், ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபீல்டு. கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு எம்ப்ரியாய்ட்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ட்லெட்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட என்வரன்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹார்டனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபீல்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நார்மல் என்வரன்மெண்டல் ஃபீல்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால் த மெயின் த டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் மெத்தடாலஜி. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் த இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் தட் இஸ் கால் த இன்டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் the shoot induction, root induction, and then plantlets, and then hardening, and also transfer to the field. அப்போ இது நமக்கு என்ன அப்படின்னா indirect method. நம்ம கொஷின் கேட்பாங்க what is the difference between indirect and the direct method அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது ரெண்டு நமக்கு என்னது ஒரு 2 மார்க் கொஷினில் 3 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தரவா பார்த்துக்குங்க. ஓகே, அப்போ டைரக்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ் அப்படின்னா எம்ப்ரியாய்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்டைரக்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஷூட் இண்டக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இதில் பாருங்கள் எம்ப்ரியாய்ட்ஸு, பிளான்ட்லெட்ஸு, ஹார்டனிங், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீல்டு. ஆனால் இதில் எப்படி இருக்குது நமக்கு ஷூட் இண்டக்ஷனே, அதுக்கப்புறம் ரூட் இண்டக்ஷன், அதுக்கப்புறம் பிளான்ட்லெட்ஸ், அதுக்கப்புறம் தான் என்னது நமக்கு ஹார்டனிங், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபீல்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொண்டு வரும். சரிங்களா. இப்போ நார்மல் பேத்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வைரஸ் ஃப்ரீ பிளான்ட் டிசிகல்ச்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா மல்டிபிள் ஷூட் இன்டக்ஷன், ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராபகேஷன். ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் என்ன வேரியேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா மைக்ரோ ப்ராபகேஷன், அதுக்கப்புறம் தான் பிளான்ட்லெட்ஸ் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிரியாய்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் என்னது நமக்கு இந்த இடத்துல பிளான்ட்லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு வருது இல்லைங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷூட் இன்டக்ஷன், அதுக்கப்புறம் ரூட்டு, அதுக்கப்புறம் தான் என்னது நம்ம பிளான்ட்லெட்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இதில் டிஃபரன்ஷியேஷன் எல்லாம் பார்த்துங்க. கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம், இந்த பேஸ் பண்ணி நமக்கு வந்து 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது சொமட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். அப்போ சொமட்டிக் அப்படின்னால என்ன அர்த்தம், நமக்கு பாடி செல் கேரக்டர், அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொமட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ சொமட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் இஸ் a formation of embryos from the callus tissue directly, and these embryos are called the embryioids. சரிங்களா, இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எம்ப்ரியாய்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா சொமட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ், அதாவது பாடி செல்ஸ் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் த கேலஸ் டிஷ்யூ. இப்போ கேலஸ் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் டிஷ்யூ, இதுதான பேர் நமக்கு கேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ டிஷ்யூ டைரக்ட்லி திஸ் எம்ப்ரியோஸ் இஸ் கால்ட் த எம்ப்ரியாய்ட்ஸ் ஆர் ஃபார்ம் இன் த விட்ரோ cells directly from the pre-embryonic cell with the differentiated into the embryioids. நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்த கேரக்டர் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகும். கண்டிப்பாக இது நமக்கு 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க, அல்லது 2 மார்க் கொஷினில் எம்ப்ரியாய்ட்ஸ் அப்படின்னா சொல்லி என்னென்னு கேட்பாங்க நமக்கு, இதெல்லாம் நான் போச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் மெயினாக இப்போ நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொமட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸோட அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். இந்த சொமட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் provide to the potential plantlet which is after hardening the period can be established into the plant. சரிங்களா, ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எஸ்டாப்ளைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் the somatic embryoids can be used for the production of synthetic seed, அதாவது ஆர்டிஃபிஷியலாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சீடை வந்து நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும். and then the somatic embryogenesis is now the reported in many plant. எக்ஸாம்பிள் அல்லியம் சட்டைவம், ஹார்டியம் வல்கர், கோதுமை இதெல்லாம் இருக்கு இல்லையா, கோதுமை வீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஒரைசா சட்டைவா, ரைஸ், ஜியாமைஸ் மக்காச்சோளம் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த பிளான்ட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் எம்ப்ரியோஜெனிசிஸ் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும், வெரைட்டி அதிகமாக, அதாவது நமக்கு வந்து ஈல்டிங் அதிகமாக கொடுக்குற மாதிரி பிளான்ட்டை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, என்னென்ன பிளான்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அல்லியம் சட்டைவம், ஆர்டியம் வல்கர், ஒரைசா சட்டைவா, ஜியாமைஸ் அண்ட் பாசிபிள் டு த எனி பிளான்ட் கேரக்டர். இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக இதில் வந்து நம்ம செய்ய முடியும். ஓகே, தட் இஸ் அ மெயின் அப்ளிகேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் சிந்தட்டிக் சீடை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூஸ்டு பை த என்கேப்சுலேஷன் ஆஃப் எம்ப்ரியாய்டு இன் எ அக்ரோஸ் ஜெல் ஆர் கால்சியம் அல்ஜினேட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து இனாக்குலத்தை உள்ள, அதாவது நமக்கு விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2 கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது அக்ரோஸ் ஜெல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கால்சியம் அல்ஜினேட்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வாட்டரில் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துக்குவாங்க. சரிங்களா, மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சீடை வந்து டிப் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து முளைக்கிறதுக்காக போடுவாங்க. எதுக்காக அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம டைரெக்டாக இது வந்து நம்ம என்னது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுது கொண்டு வந்து நம்ம வந்து நார்மல் என்விரான்மெண்டல் ஃபீல்டில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான ஒரு ஆப்டிமம் கேரக்டர் வந்து நமக்கு டெவலப் ஆகிற வரைக்கும். சரிங்களா, அப்போ மற்ற ஒரு சில மைக்ரோப்ஸோ பாக்டீரியா வைரஸ் மாதிரி இருக்கக்கூடியது என்ன பண்ணக்கூடாது, நமக்கு எந்த காரணத்தை கொண்டும் நம்மளோட சீட் கேரக்டரை வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்னது என்கேப்சுலேஷன், அதை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவரிங் லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். தட் இஸ் கால் த அக்ரோஸ் ஜெல் ஆர் கால்சியம் அல்ஜினேட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊற்றி அதில் டிப் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முளைக்கிறதுக்காக போடுவாங்க. சரிங்களா சார், அதுக்கு அடுத்தது ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இன் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் கால் த மார்ஃபனோ, அதாவது மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர், த மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் occur in the callus leading to the formation of shoot and root is called the shoot and root is called the organogenesis. ஒரு ரூட்லியோ ஷூட்லியோ நமக்கு என்ன ஆகிற இடத்துல வந்து ஒரு ஃபார்மேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா, கொஷின் நமக்கு எப்படி பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன. சரிங்களா, ஆர்கன் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கனோட கேரக்டரை வந்து பேஸ் பண்ணுறது தான் நம்ம
ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ ஆர்கனோஜெனிசிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு மெயினாக அதை பேஸ் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the morphological changes occur in the callus leading to this formation of shoot and root is called the organogenesis. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா callus அப்படிங்கிற கேரக்டர் எடுத்துக்கணும் இல்லையா. இப்போ கேலஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன், இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஷூட்டு ரூட்டுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர். ஷூட் அப்படின்னா கேலோஜெனிசிஸ், 1 மார்க்கில் கேட்பாங்க. ரூட் அப்படின்னா ரைசோஜெனிசிஸ். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஷூட்டோட கேரக்டர் ரூட்டோட கேரக்டர் நமக்கு என்னது பிளான்ட்லெட் கேரக்டர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இதில் 1 மார்க் கொஸ்டின் என்ன கேட்கலாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ரூட் அப்படின்னா ரைசோஜெனிசிஸ், ஷூட் அப்படின்னா கேலோஜெனிசிஸ், இது நமக்கு கேட்பாங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன், ஆர்கனோஜெனிசிஸ் கேன் பி இன்டியூஸ் இன் எ விட்ரோ எம்ப்ரியோ பை த இன்ட்ரடியூசிங் த பிளான்ட் growth the regulated in a MS மீடியம், முராஸ் கூக் மீடியம். இதில் நம்ம வந்து மீடியத்தை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ மீடியம்னால என்ன அர்த்தம், நமக்கு ஒரு பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், நியூட்ரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் இன்டியூஸ் எ ஷூட் அண்ட் த ரூட் ஃபார்மேஷன். அப்போ ஆக்சினோ சைட்டோகைனின் நமக்கு என்ன பண்ணோம், ஷூட் அண்ட் ரூட் ஃபார்மேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்போ ஆக்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நமக்கு வந்து ஆக்சின் அப்படிங்கிறது எஸ்பெஷலி அப்பிக்கல் கேரக்டர் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சரிங்களா, அதாவது நமக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சைட்டோகைனின் அப்படிங்கிறது செல் டிவிஷன் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நமக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் இன்டியூஸ் எ ஷூட் அண்ட் ரூட் ஃபார்மேஷன். ஓகே, இது 1 மார்க் கொஸ்டின் நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். என்னென்னலாம் மெயின் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், improve the hybrid production through the somatic hybrid particle. மெயினாக என்னது அப்படின்னா somatic particle வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இதோட மெயின் மெத்தடாலஜி. அதுக்கப்புறம் somatic embryoids can be encapsulated into the synthetic seed in synseed அப்படின்னு சொல்லக்கூடியது. This is a encapsulated seeds or synthetic seed help in a conservation of the plant diversity and also production of the disease resistance plant through the meristem and the shoot tip culture. சரிங்களா, அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் த டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் இருக்க மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், பிளான்ட்டை வந்து உருவாக்க முடியும். ஓகே, த்ரூ த மெரிஸ்டம் அண்ட் ஷூட் டிப் கல்ச்சர். ப்ரொடக்ஷன் ஆஃப் த ட்ரஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் லைக் herbicide tolerant, heat tolerant plant. Production of the truss resistant plant like herbicide tolerant, heat tolerant plant. The micro propagation, the techniques to obtain large numbers of the plantlet of the both grape and the tree pieces useful in the forestry with a short a span a time and the all the through in the year. சரிங்களா, அப்போ இயர் ஃபுல்லாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈல்டிங் இருக்கிற மாதிரி நம்மளால் வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் த செகண்டரி மெட்டபாலிக் ஃப்ரம் த செல் கல்ச்சர் தி யூட்டிலைஸ்டு பை ஃபார்மெட்டிக்கல் அதே மாதிரி காஸ்மெட்டிக் அண்ட் த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த செகண்டரி மெட்டபாலிக்ஸ் ப்ராடக்ட் வந்து நம்மளால் கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தடாலஜி. ஓகே, இதில் பாருங்கள் நமக்கு என்னென்னலாம் மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் வந்து இம்ப்ரூவ்டு ஹைப்ரிட் ப்ரொடக்ஷன் த்ரூ த சொமட்டிக் ஹைப்ரிடைசேஷன். somatic embryoid can be encapsulated into the synthetic seed, அதாவது synseed அப்படின்னு சொல்லக்கூடியது. This is a encapsulated seed or synthetic seed, அதாவது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின சீடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா help in the conservation of the plant biodiversity. Production of the disease resistant plant through the meristem and shoot tip culture. Production of the truss resistant plant like the herbicide tolerant, அதாவது சகிப்புத்தன்மை இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ட்டை வந்து நம்ம கொண்டு வரோம். அப்போ ஹீட் டாலரண்ட் பிளான்ட், அப்போ அதிகமான ஹீட் இருந்தால் கூட என்னது அதை சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ட்டை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, and then the micro propagation techniques to obtain to the large numbers of the plantlets of both grape and the trees pieces useful in the forestry with a short span of the time and all through year. அப்போ கண்டினியூஸாக இயர் லாங் நமக்கு என்னது ஈல்டிங்கை கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் த செகண்டரி மெட்டபாலிக் from the cell culture utilized in a pharmaceutical, cosmetic and the food industries. அடுத்தது சோமா குளோனல் வேரியேஷன் அல்லது
மெயினாக பாடி கேரக்டரில் உருவாக்கக்கூடியது. அப்போ சொமட்டிக் வேரியேஷன் பவுண்ட் இன் எ பிளான்ட் ரீஜெனரேட்டட் இன்டு த விட்ரோ வேரியேஷன் பவுண்ட் இன் எ லீஃப் ஸ்டெம் ரூட் டியூபர் ஆர் த ப்ராபக்யூல். எது இதெல்லாம் நம்ம சோமாகுலர் வேரியேஷனில் எடுத்துக்கிறோன்னு கேட்டாங்க அப்படின்னா லீஃபு ஸ்டெம்மு ரூட்டு டியூபர் ஆர் ப்ராபக்யூல். இதே வந்து கேமிட்டோ குளோனல் வேரியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேமிட்டோஃபைட்டிக் வேரியேஷன் பவுண்ட் இன் அ பிளான்ட் regenerated in the vidrogamete or gene variation found in a gametes and the gametophytic. அப்போ வேரியேஷன் எங்கே இருக்குது கேமிட்டுக்கும் கேமிட்டோஃபைட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, இட் இஸ் கால்ட் த மெயின் பார்ட்டிகல். அண்ட் தென் மைக்ரோ ப்ராபகேஷன் ஆஃப் பனானா. சரிங்களா, அப்போ பனானாவில் வந்து பார்த்திங்க எப்படின்னு நம்ம வந்து மைக்ரோ ப்ராபகேஷன் டெக்னிக்ஸ் மூலிமா நம்ம நிறைய வெரைட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஈல்டிங் வெரைட்டி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். எஸ்பெஷலி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நம்ம என்ன பண்ணுறோம் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, அப்போ அது எல்லாமே என்ன மெத்தட்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மைக்ரோ ப்ராபகேஷன் இந்த ப்ரோட்டோகால் ஆஃப் பனானா இதோட கேரக்டர் தான். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ராபகேஷன் ஆஃப் த பிளான்ட் அட் த இண்டஸ்ட்ரியல் லெவல் த மெயின்டைன் த ஹை ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹோமோஜெனிட்டிக் இன் திஸ் பிளான்ட். லைக் என்னென்ன பிளான்ட்லாம் உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி பைனாப்பிள், பனானா அண்டு ஸ்ட்ராபெரி அண்டு பொட்டேட்டோ. இதில் என்ன பண்ணுறோம் நம்ம அதிக லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உருவாக்குறோம். ஓகே, சரி, அதுக்கப்புறம் த மைக்ரோ ப்ராபகேஷன் ஆஃப் த ப்ரோட்டோகால் ஃபார் பனானா. சரிங்களா, இந்த மெத்தட் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட் நமக்கு என்ன பண்ணலாம் ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சார்ட்டை ஃபுல்லாக என்ன பண்ணுங்க அப்படின்னா தெளிவாக இதை பார்த்துக்குங்க. எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு த இன் விட்ரோ மைக்ரோ ப்ராபகேஷன் ஆஃப் பனானா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மியூசா பீசிஸ் இன் விட்ரோ த மைக்ரோ ப்ராபகேஷன் ஆஃப் த பனானா இன் எந்த பிளான்ட்டில் அப்படின்னா மியூசா பாரடைசிகா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாழை மரம் சொல்கிறோம் இல்லையா, அதில் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸை நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சக்கர் சர்பேஸ் எடுத்துக்கிறோம். எந்த கேரக்டர் எடுத்துக்கிறோன்னு கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா அப்போ பனானாவுடைய மைக்ரோ ப்ராபகேஷன் மெத்தடுக்கு நம்ம எந்த பார்ட் எடுத்துக்கிறோம் சக்கர். சரிங்களா, ஆக்சுவலாக பனானா பொறுத்த வரைக்கும் என்னது அண்டர் கிரவுண்ட் ரைசோம் தான் மெயின் கேரக்டர் இல்லையா. அப்போ சக்கர் அடிப்பகுதி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். ஏன்னா இதில் நம்ம ஒரு ஸ்டெம் கேரக்டர் அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. இது எல்லாமே என்னது அண்டர் கிரவுண்ட் ரைசோம் சொல்லக்கூடிய பாட்டு தான். வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மேலே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து என்னது நம்ம அதை வாழை மரம் அப்படின்னே சொல்லக்கூடாது. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா சூடோ ஸ்டெம் அதில் இருக்கிற ப்ரெசென்ட் எல்லாமே என்னது நமக்கு சூடோ ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். சரி, அப்போ அதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் சக்கர் சர்பேஸ் நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கணும். அதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் ஸ்டெரைல் பண்ணிடணும். சரிங்களா, அப்போ ஸ்டெரைல்னால் என்ன மீனிங் நமக்கு எந்த ஒரு மைக்ரோப்ஸும் இல்லாமல் அதை நம்ம என்ன பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெரைல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1% NaOCl என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து NaOCl என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து NaOCl ஊற்றிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஊற வச்சுருவாங்க. சரிங்களா, இப்போ ஊற வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து எல்லாமே என்ன ஆயிரும் இறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பிக்கல் மெரிஸ்டம் நம்ம என்ன பண்ணிக்கணும் தனியாக பிரித்து எடுத்துக்கணும். அப்போ அப்பிக்கல் மெரிஸ்டம் வேர் ஐசோலேட்டட் கல்ச்சர் ஆன் த MS த பேசல் மீடியம். அதாவது முராக் அண்டு ஸ்கூக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தயாரித்த மீடியம் இருக்கு இல்லையா, அந்த மீடியத்தை என்ன பேர் MS மீடியம் சொல்லக்கூடியது. அப்போ அந்த மீடியத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம இது வந்து ஒரு பேசல் மீடியம். இதில் சப்ளிமெண்டட் வித்து இதோட நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள் PAP ஆட் பண்ணுறோம். அது என்ன BAB அப்படின்னா இஸ் அ பென்சைல் அமினோ பியூரின். பென்சைல் அமினோ பியூரின் இது வந்து 10 மில்லிகிராம். பென்சைல் அமினோ பியூரின் என்ன அப்படின்னா 10 மில்லிகிராம். அண்ட் த இண்டோல் அசிட்டிக் ஆசிட் IAA இது எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 மில்லிகிராம் பார் லிட்டருக்கு என்ன பண்ணுறோம் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறோம். இது நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எஸ்பெஷலி பார்த்துக்கோ அப்பிக்கல் மெரிஸ்டம் வேர் ஐசோலேட்டட் கல்ச்சர் ஆன் த MS த பேசல் மீடியம். சப்ளிமெண்டடாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு கேட்டாங்க அப்படின்னா BAP பென்சில் அமினோ பியூரின் அதாவது 10 மில்லிகிராம். ஓகேங்களா, இண்டோல் அசிட்டிக் ஆசிட் எவ்வளோ அப்படின்னா அது வந்து 1 மில்லிகிராம் நாம் சூஸ் பண்ணிக்கிறோம். சரி, அப்போ இண்டக்ஷன் ஆஃப் த ஷூட் வித் என்ன பண்ணணும் கிட்டத்தட்ட 168 டேஸ்
சரிங்களா? அப்போ எது வரைக்கும் நம்ம இண்டக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இண்டக்ஷன் ஆஃப் த ஷூட் வித் 168 டேஸ் வச்சுருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம செப்பரேட்டாக வச்சுருக்கலாமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும், நாம ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை உள்ளே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்ம கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை என்ன ஆட் பண்ணுறோம்? கைனட்டின். இது யாரோட கேரக்டரு? சைட்டோகைனினோட கேரக்டர். ஓகே, அப்போ கைனட்டின் 2 மில்லிகிராம் பர் லிட்டர் அண்ட் த நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் NaA அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க, பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை வந்து நமக்கு அதிகமாக இந்த காக்ரோச் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நாப்தலின் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறாங்க, இதோட ஆட் பண்ணுறாங்க. இதே மெத்தட் தான். எதுக்காக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பனானா கல்ச்சரில் வந்து நம்ம இந்த நாப்தலின் அசிட்டிக் ஆசிட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேறு வந்து ஒரு இன்செட்டு வந்து என்னது நம்மளோட இண்டக்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம இதில் வந்து நம்ம 0.5 கிராம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஸோ திஸ் மில்லிகிராம் ஃபார் த ரூட் இண்டக்ஷன் அண்ட் தென் அக்யூமுலேஷன் இன் த பாலிஹவுஸ். ஓகே, அக்யூமுலேஷன் இன் ஏ பாலிஹவுஸ். அப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னது, பெரிய நீங்கள் அந்த பிளான்ட் டிஸ்கல்ச்சர்லாம் வளர்க்குற இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும், பெரிய டென்ட் மாதிரி போட்டு என்னது ஒரு க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டென்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே தான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கல்ச்சர் மெத்தட் எல்லாமே வந்து இனிஷியேஷன் ப்ராசஸாக அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அங்கே தான் என்ன கிடைக்கும், அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஆப்டிமம் டெம்பரேச்சர் கிடைக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அக்யூமுலேஷன் இந்த பாலி ஹவுஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபாலோடு பை த ஷேடு ஹவுஸ், அது நிழல் பாங்கான பகுதி, அண்டர் த 50% லைட் ஃபார் த ஹார்டனிங் ப்ராசஸ். சரியா? அப்போ ஹார்டனிங் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50% இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த க்ரீன் கலரில் ஹவுஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஹவுஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் த டெஸ்டட் ஃபார் த ஜெனட்டிக்லி யூனிஃபார்மிட்டி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபீல்டு. அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக த ஃபீல்டுக்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதை நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக அதில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜிக்கல் ப்ராசஸ். கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராபகேஷன் வந்து நமக்கு ஒரு 3 மார்க் கொஷனில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு நிறைய இருக்குது. ஓகே, ஒன்ஸ் பாருங்கள், எஸ்பெஷலி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன் விட்ரோ மைக்ரோ ப்ராபகேஷன் ஆஃப் த பனானா இன் மியூசா பிளான்ட்டில் எடுத்துக்கிறோம். எந்த பாட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா சக்கர், இந்த சர்ஃபேஸ் ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம 1% NaOCl ஃபார் 30 minutes நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக நம்ம டிப் பண்ணுறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த apical meristem were isolated culture on the MS basal மீடியத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பேசல் மீடியம் அப்படிங்கிறது என்னது, நமக்கு MS மீடியத்தை நம்ம என்ன சொல்லுவோம், இதில் வந்து பேசல் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்பெஷலி BAP அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம BAP அப்படின்னு சொல்லக்கூடியது யூஸ் பண்ணுறோம். பென்சைல் அமினோ பியூரின், இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பென்சைல் அமினோ பியூரின். அதுக்கப்புறம் IAA இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, IAA PAA ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா நேச்சுரல். இது யாரோட கேரக்டர் அப்படின்னா ஆக்சிஜனோட கேரக்டர். ஓகே, அப்போ தான் நமக்கு என்னது மேல் நோக்கி வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளால் க்ரோத் ஆக முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், நம்ம PAPயும் IAAவும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஆஃப் த ஷூட் வித் 160 days 80 days நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். இது நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, how many days அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 168 days இது நமக்கு கேட்கலாம். அதுக்கப்புறம் கைனட்டின் டு த 2 milligram per liter and then NaA naphthalene acetic acid 0.5 milligram for the root induction and also accumulation of the poly house நம்ம எடுத்துக்கிறோம். And then 50% light for the hardening process and transfer to the கடைசி என்ன பண்ணிக்கலாம், நம்ம நம்முடைய என்விரான்மென்ட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை கொண்டு வர முடியும். சரிங்களா? சரி, இதில் இம்பார்ட்டன்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கனோஜெனிசிஸ் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் கேட்கலாம். ஆர்கனோஜெனிசிஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். இது நமக்கு வந்து 2 மார்க் கொஷின்லையோ அல்லது 3 மார்க் கொஷின்லையோ கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேலஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுது. இதில் ரூட்டுஸ்ட்டு நமக்கு ஷூட்டு நமக்கு என்ன ஆகுது டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுது. ரூட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆனால் அதுக்கு பேர் ரைசோஜெனிசிஸு. ஷூட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆனால் அதுக்கு பேர் என்ன பேர் கேலோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரு. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணோம், பிளான்ட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, அதுக்கு அடுத்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிளான்ட் டிஸ்கல்ச்சரில் மெயினாக
நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி அப்ளிகேஷனில் வந்து சொமட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொமட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இம்ப்ரூவ் த ஹைப்ரிட் ப்ரொடக்ஷன் த்ரூ த சொமட்டிக் ஹைப்ரிடைசேஷன். அதுக்கப்புறம் சொமட்டிக் தி எம்ப்ரியாய்டு கேன் பி என்கேப்சுலேட்டட். Okay, embryoid can be encapsulated into the synthetic seed This is a encapsulated seed bar. Synthetic seed help in the conservation of the plant diversity. Production of the disease resistance plant. இது நம்ம என்ன பண்றோம், நோய் எதிர்ப்புத்தன்மை இருக்கிற மாதிரி பிளான்ட் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் through the meristem and the shoot tip culture. Production of the stress resistant plant like the herbicide tolerant, heat tolerant plant. அடுத்தது micro propagation techniques to obtain the large numbers of the plantlet, both crop and the tree species, useful in a forestry with a with a short span of the time all over the year. And production of the secondary metabolics from the cell culture utilized by the pharmaceutical and cosmetic ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதிகமாக இதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா, சரி, இதோட பேசிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் சீட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஆர்டிஃபிஷியல் சீடு மெத்தடு, இதெல்லாம் கரெக்டாக நம்மளால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.